Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Salaryman's Club-ஓட எபிசோட் 6 கான வாய்ஸ் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல மீகிட்டோ அவன் வீட்ல உட்கார்ந்து ரொம்பவே டயர்டா அந்த பிரசன்டேஷனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். கடைசியா அந்த பிரசன்டேஷன்ல சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டா. சரி இப்ப சேவ் பண்ணா முடிஞ்சு அப்படினு சொல்லிட்டு அவன் சேவ் பண்ண போகும்போது அவனுக்கு தூக்கம் வந்துருது. அவன் கர்சர் அப்படியே சேவ் கிட்ட வைக்காம டிஸ்கார்ட் கிட்ட வச்சிட்டு இருக்கான். அப்படியே தூங்கிடுறான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளிய இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. மியாசுமி தான் வேலைக்கு லேட் ஆச்சுடா வேமா வாடா அப்படினு சொல்லிட்டு இவனும் அவசர அவசரமா கிளம்பி போறான். அன்யாரா அதுல டிஸ்கார்ட செலக்ட் பண்ணிட்டு போயிடுறான். அப்படியே இங்க ரெண்டு பேரும் கம்பெனிக்குள்ள வரப்ப மியாசுமி கேக்குறான் என்னடா நைட் ஒழுங்கா தூங்கல போல அப்படினு சொல்லிட்டு ஆமா பிரசன்டேஷன் ஒர்க் நிறைய இருந்தது அப்படினு சொல்றான். பிரசன்டேஷன் மட்டுமே நமக்கான வேலை இல்லடா இன்னுமே நமக்கு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். அன்யாரா ஒருத்தர் வந்து ஆமா டெஸ்டிங் செஷன் இப்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்ட கேக்குறான். டேய் நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்லடா நம்மளோட கஸ்டமர் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்ட குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அது நல்லா இருந்தாதான் நம்ம பிரசன்டேஷனுக்குள்ளே என்டர் ஆக முடியும். இவங்களோட கிரீன் ஆனியன் ஜிஞ்சர் ஆலி அந்த ஒரு ப்ராடக்ட்ட எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாதான் பிரசன்டேஷன்ல இதை அக்செப்ட் பண்ணவே செய்வாங்க. அப்பதான் இந்த ப்ராடக்ட் அப்ரூவல் ஆகி வெளியே வரும். சோ அப்ரூவல் ஆகுதா இல்லையன்றதை இந்த டெஸ்டிங் செஷன்ல தான் பார்க்கவே முடியும். அப்போ ஒரு கனடியன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவர் வந்துட்டு ஒரு பெரிய பொம்மையை இவனை தூக்க வைக்கிறாரு. இதை யார் போட போறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேக்குறான். கண்டிப்பா நீ தான்டா டெஸ்டிங் செஷன் அப்ப இதை போட்டுட்டு தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு மீகிட்டோ வேலை வாங்க நிறைய பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே மாதிரி கம்பெனில இருக்க ஒருத்தனும் சீரட்டோரி ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை தான் பிடிச்சி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மியாசுமி வந்து டெஸ்டிங் செஷன்ல நம்மளோட கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன். வேற யாரும் மிஸ் ஆயிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்ப டோயா வந்துட்டு மீகிட்டோ அவனோட பேரண்ட்ஸ் ஏன் கூப்பிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அன்யாரம் டாக்கிட்ட வந்துட்டு டோயா நீயும் கூட்டுவாங்க நீங்க ரெண்டு பேரும் உங்க பேரண்ட்ஸ் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு அதெல்லாம் ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. அன்யாரம் மியாசுமி வந்துட்டு யூசியாமலாம் எப்பவுமே என்ன ஈவென்ட் நடந்தாலும் கம்பெனில அவனோட ஃபேமிலியை கூட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவருக்கு கல்யாணம் வேற ஆச்சு அதுவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டோ சொல்றான். டே அவருக்கு குழந்தை கூட இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு டோயா சொல்றான். ஆனா அவன் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா தான் பேட்மிண்டன் குவிட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். ஸ்கூல் டைம்ல யூசியாமா அப்புறம் இபுகி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிளேயர்ஸ் தான் ரொம்பவே பெஸ்டான பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் சொல்லப்படுவாங்க. அப்புறம் இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட்ல எப்பவுமே அவங்க ஃபைனல்ஸரா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்கிட்டாவும் சொல்றான். பரவாயில்ல அவர் ரொம்ப இம்ப்ரெசிவான பிளேயரா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டோ சொல்றான். இப்போ யூசியாமா சொல்லிட்டா ரெண்டு பேருமே QA டிபார்ட்மெண்ட் தான் இல்லையா அவங்க தான் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்க முன்னாடி வச்சிருக்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் தான் செலக்ட் ஆனது. இது எல்லாமே தான் டெஸ்டிங் செஷனுக்கு வரப்போகுது. ஆளுங்க வர்றதுக்கு தேவையான அளவுக்கு இப்போதைக்கு ரெடி பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு யூசியாமா சொல்றான். சரி நான் போய் மேனுஃபேக்சரிங் டீம் கிட்ட இதை நோட்டிஃபை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிசோட்டா சொல்லிட்டு போறான். யூசியாமாவும் அந்த கிரீன் ஆனியன் ஜிஞ்சர் ஆலியை பார்த்துட்டு பரவாயில்ல நீங்க எவ்வளவு தூரம் வரீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். மியாசுமி மீகிட்டோ அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே போய் டெஸ்டிங் செஷன் இது மாதிரி இருக்குது எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வைக்கிறாங்க. அப்படியே இங்க ரெண்டு பேரும் ஈவினிங் ஒண்ணா வந்துகிட்டு இருக்கப்ப என்னோட உன்னோட கோட்ல ஏதோ கரை படிஞ்சிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். இதை நான் சாப்பிடறப்ப ஓட்டிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டோ சொல்றான். அப்ப நான் வாஷ் பண்ண வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கேக்குறான். அப்ப நான் வாஷ் பண்ணிட்டு நாளைக்கு நாள் இதை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன உங்ககிட்ட ஒரே ஒரு சூட் தான் இருக்கா சீரியஸா அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கேக்குறா. என்ன நீங்க கேக்குறத பார்த்தா ஒரு சூட் இருந்தா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டோ கேக்குறான். கண்டிப்பா போதாதுடா ஒரு சேல்ஸ் மேனுக்கு ரொம்ப முக்கியமானதே அந்த Dress தான். சோ நான் உனக்கு ஒரு Dress வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கடை கூட்டி போறேன். ஒரு பொண்ணு தான் வந்து Dress எல்லாம் எனக்கு எடுத்து காட்டிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க மெட்டீரியல் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. மெட்டீரியல் வந்துட்டு 3 ஊர்ல இருந்து வர ஒரு ஊர்ல இருந்து என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு மீகிட்டோக்கு தலையை சுத்திடுது. ஏமா போதுமா எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி அவன் நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சைஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அவன் ட்ரையல் ரூம்ல போய் ஒரு Dress போட்டு பாக்குறான். நிறைய கூட சூட் ஆகவே இல்ல. அப்படியே ரொம்பவே டயர்ட் ஆகி கடைசியா ஒரு சூட் எடுக்கிறான். என்னது இது சூட் எடுக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்குது இதுல நான் டயர்ட் ஆயிருவேன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டோ சொல்றான். உன் மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வேணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வேணும்டா இது வந்துட்டு உனக்கு பிரசன்டேஷன் கூட ஹெல்ப் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது டெஸ்டிங் செஷன் நடக்க போகுது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கம்பெனிக்காரங்க. அப்போ யூசியாமா கம்பெனிக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருப்பே ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேக்குறான். அதுக்கு இன்னொருத்தன வந்துட்டு டெஸ்டிங் செஷன் நடக்க போகுது அதுக்கான பொருள் தான் உள்ள கிடக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி ஆனா அங்க ரொம்பவே கம்மியான பொருள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றான். அப்படியே யூசியாமா அவங்க கிட்டே போயிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த பக்கம் ட்ரக்குமே இப்ப வந்து ரீச் ஆகுது. இவங்களும் சரி நம்மளோட ட்ரக் வந்துருச்சு நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. எல்லா ப்ராடக்ட் இருக்குது பட் அந்த கிரீன் ஆனியன் ஜிஞ்சர் ஆலியை மட்டும் காணோம். அப்பதான் யூசியாமா வந்துட்டு சொல்றான் இதுல ஒரு பிரச்சனை இருக்குது அதனாலதான் இந்த கிரீன் ஆனியன் ஜிஞ்சர் ஆலியை இப்போதைக்கு டெஸ்டிங் செஷன்ல இருந்து நாங்க கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். எனக்கு கேன்சல் பண்ணிட்டீங்களா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டோ கேக்குறான். நான் வந்துட்டு பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அங்க பொருள்லாம் வந்துட்டு ரொம்பவே கம்மியா தான் இருக்குது. ஒருவேளை அந்த பொருள்லாம் வந்துட்டு வேற எங்கேயாவது மாறி போயிருக்கலாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். எனக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டோ கேக்குறான். ஆனா இது ஒன்னும் கன்ஃபார்ம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி கேக்குறான். அன்யாரம் டோயா வந்துட்டு சரி நான் என்னோட சீனியர்ஸ் கிட்ட இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல கேட்க போறான். அப்படின்னா இப்போதைக்கு நம்மளோட டெஸ்டிங் செஷன்ல ஆர்டர் நான் மாத்தி வச்சிருக்கேன் கிரீன் ஆனியன் ஜிஞ்சர் ஆலியை லாஸ்டா வர மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கிட்டா சொல்லிட்டு போறான். நம்மளுமே ஏதாவது பண்ணி தான் ஆகணும் ஒருவேளை நம்ம வந்துட்டு தப்பான குவான்டிட்டி ஆர்டர் பண்ணிருக்கலாம் எதுக்கு ஒரு வாட்டி நம்ம போய் ஆர்டர் ஸ்லிப்பை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். அன்யாரம் அந்த கண்ணாடி போட்டவர் இருப்பாரு இல்லையா இவங்க கூட வேலை பார்க்கறாரு. அவர் வந்துட்டு மீகிட்டோ கிட்ட இந்த பொம்மையை கூட நான் போட்டுக்கிறேன் நீ போயிட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. யாராவது ஒருத்தர் நம்மளோட வேற ஹவுஸ்க்கே போய் டைரக்டா பார்ப்போம் அங்க எதுவும் ஒருவேளை இருக்கலாம் அதனால நம்மளே போய் பார்த்தா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டோ சொல்றான். இல்ல இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்ன நீ இதுல எதுவும் மிஸ்டேக் பண்ணல நீ எதுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு யூசியாமா கேக்குறான். மீகிட்டோட ப்ரொபோசலுக்கு நானுமே தான் ஹெல்ப் பண்ணிருக்கேன் என்னால இப்படி சும்மால இருக்க முடியாது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா கிளம்புறான். மியாசுமி மீகிட்டோ ரெண்டு பேரும் கம்பெனிக்குள்ள வந்துட்டு ஆர்டர் ஸ்லிப்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாரு. சரி அங்க போய் கேக்குறாங்க அங்க வந்துட்டு ஸ்டோரேஜ் ரூம்ல போட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி எங்களுக்கு அங்க விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டு உள்ள வராங்க. ஸ்டோரேஜ் ரூம்ல எக்கச்சக்க ஸ்லிப் கிடைக்குது இதுல எப்படி தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டோ சொல்லிட்டு இருக்கான். டேட் டைம் பாடுற அதை வச்சு நம்ம தேடிக்கலாம் ஆர்டரா தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனு சொல்றான். இந்த ஸ்லிப்ஸ் மட்டும் தான் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டோ அங்க நின்னுட்டு இருந்த ஒருத்தர் கிட்ட கேக்குறான். ஆமாப்பா எல்லா ஸ்லிப்பும் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க தான் தூக்கிட்டு வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. என்னது எல்லா ஸ்லிப்பும் அப்படின்னு சொல்லிட்டு மீகிட்டோ அவனோட ஐயை யூஸ் பண்றான். நேரம் பார்த்தா அங்கிட்டு வேற ஸ்லிப்
ஸ்லிப் கிடக்குது போல. அவன் எஞ்சி போய் அங்கிட்டு போய் பாக்குறான். அப்படின்னா இதெல்லாம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட சொல்றான். அங்கேயும் நிறைய ஸ்லிப் இருக்குது. இவங்க இன்னும் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி வைக்கல, சில இது அப்படியே தூக்கி சும்மா போட்டுருக்காங்க. மந்தோட எண்ட் அப்படின்றதுனால பிஸி ஒர்க்கா இருந்தது, அதனால எங்களால இதை பண்ண முடியல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ டெஸ்டிங் செஷனுக்கு இவங்க இன்வைட் பண்ண எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த தாத்தா ஃபூக்கியால இருப்பாரு இல்லையா, அவர் வர்றாரு. அப்புறம் நம்ம மீக்கிட்டோட அம்மா வர்றாங்க. அப்புறம் யுசியாமாவோட ஃபேமிலியும் வர்றாங்க. நிறைய பேர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு டெஸ்டிங் செஷனையும் ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வேகமா தேடிக்கிட்டு இருக்காங்க எங்க ஆர்டர் ஸ்லிப் எல்லாம். பட் இவங்களால வேகமா தேட முடியல. அந்நேரம் பார்த்தா யுசியாமா வந்து உட்கார்றான். நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட கேட்கறான். 2 பேர் தேடுறதோட 3 பேர் தேடினா ஈஸியா தான் இருக்கும், அதனால நானுமே தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹெல்ப் பண்றான். சோட்டா வந்துட்டு அந்த ப்ராடக்ட் எல்லாம் இருக்கிற இடத்துல அந்த வேர் ஹவுஸ்க்கே வந்துடுறான். இவங்க தேடிக்கிட்டு இருக்க போய் கரெக்டா நம்ம மீக்கிட்ட வந்துட்டு கண்டுபிடிச்சிடறான். சரி 5 பேக் தானே நீங்க ஆர்டர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமாடா அதே தான். அப்பனா ஆர்டர் ஸ்லிப் இங்க தான் இருக்குது. அப்படின்னா பொருள்லாம் மட்டும் எங்க போயிருக்கும், எங்கேயும் போயிருக்க சான்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யுசியாமா சொல்றான். அப்ப பார்த்தா மியாசுமிக்கு ஒரு கால் வருது. சோட்டா தான் கால் பண்ணிருக்கான். நம்ம ஆர்டர் பண்ண மாதிரி அந்த சிமிலர் பேக்ஸ் இங்கேயும் இருக்குது, வெளியே பேர் எதுவும் போடாததுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகி இங்க மாத்தி வச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி அங்கதான் இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்லது. அவங்க வந்துட்டு ஒரு ட்ரக்ல எதுலயா ஏத்தி இங்க அனுப்பிவிட சொல்லுவேமா அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றேன். ஆனா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு ட்ரக் கூட அங்க இல்ல. நிறைய ஆர்டர்ஸ் டக்கு டக்குன்னு வந்ததுனால எல்லா ட்ரக்கும் வெளியே போயிடுச்சு, இப்போதைக்கு ஒரு ட்ரக் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா சொல்றான். சரி இதுவரை நீ கண்டுபிடிச்சதே பெருசா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். நம்ம இவ்வளவு தூரம் வந்தது அப்ப வேஸ்டா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட சொல்றான். அந்நேரம் மியாசுமி வந்துட்டு யார்கிட்டயோ கால் பண்றா, ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இப்போ ஈவினிங் டைம் கிட்டத்தட்ட ஆகுது. அந்நேரம் அந்த பொண்ணு வந்துட்டு இதான் நம்மளோட லாஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருது. அந்நேரம் மியாசுமி வந்து ஸ்டேஜிங் சைடுல இருந்து இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அவளுமே அப்படியே கொஞ்சம் மலிப்பிட்டு இல்ல லாஸ்ட்லாம் இல்ல, இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றா. எக்ஸ்ட்ரா டைம் வாங்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட சொல்றான். நீங்க கேக்குற எப்படி நின்னுக்கிட்டு இருக்க, இன்னும் எதுவுமே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். அந்நேரம் பார்த்தா ஒரு ட்ரக் சவுண்ட் கேக்குது. எந்த வண்டிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டொமாரி டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்குது. உள்ள வந்துட்டு நம்ம ஆசுமா தான் இருக்கிறான். அந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமாயிருது. நீங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, இதுதான் எங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் கிரீன் ஆனியன் ஜிஞ்சர் ஆலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதை இறக்கி இப்ப எல்லார்கிட்டயும் சப்ளை பண்றாங்க. அந்த ஒரு ப்ராடக்ட்டை எல்லாருமே குடிக்கிறாங்க. அந்த ஜூஸ் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. இப்போ அப்படியே ஈவென்ட் முடியுது. மீக்கிட்டோ ஆசுமா 2 பேரும் தனியா உட்கார்ந்து பேசுறாங்க. என்னடா சர்ப்ரைஸ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஆசுமா கேக்குறான். ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட சொல்றான். எனிவேஸ் இன்னைக்கு நீதானே ரொம்பவே கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தி இருக்க, ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட சொல்றான். இப்போலாம் வந்துட்டு நான் பேட்மிண்டன்ல என்னோட அப்சல்யூட் பெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உன் கூட விளையாண்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு இது ரொம்பவே ஃபன்னா இருக்குது. என்னதான் நீ ஆப்பனன்ட்ல இருந்தாலும் கூட அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா உங்க கூட தோக்க மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசுமா சொல்றான். கண்டிப்பா நானுமே உங்க கூட தோக்க மாட்டேன், நானும் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்டவும் சொல்றான். 2 பேரும் அப்படியே ஒரு ஃபெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஆசுமா வந்துட்டு கிளம்பிடுறான். இப்போ டெஸ்டிங் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பிரசன்டேஷன் தான். மீக்கிட்ட வந்துட்டு எல்லாரும் முன்னாடி இப்போ அவனோட ப்ராடக்ட்டை பத்தி பேச போறான். மீக்கிட்ட வந்துட்டு அவனோட பிரசன்டேஷன் சூப்பராவே சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிடுறான். இந்த சேர்ல 3 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் பெரிய தலைகள். அவங்க அப்ரூவ் பண்ணாத இந்த ப்ராடக்ட் வெளிய வர முடியாது. அந்த சென்ட்ரல் எடுத்து வந்துட்டு ஓகே இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கருப்பு கோட்டுக்காரர் இருக்காப்ல, அவர் வந்துட்டு இது சுத்தமா பிடிக்கல, இது வந்து நம்மளோட யூசுவலான ப்ராடக்ட்ஸ் மாதிரி இல்ல, இது வந்து ரொம்பவே அன்யூசுவலா இருக்குது, இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யாரும் வேணும்னு சொல்லிட்டு கேட்க கூட இல்ல, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். இவங்களோட ப்ரொபோசல்ல பாருங்க, அதுவும் அந்த ராமனே பாட்டில்லாம் யூஸ் பண்ண சொல்றாங்க. ராமனே பாட்டில் மாதிரி எல்லா கிளாஸ்லயும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு அதை பிடிக்காத மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக நாங்க இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்ட சொல்றான். டாக்கிட்ட வந்துட்டு நேரம் அந்த பிரசன்டேஷன் எடுக்க ட்ரை பண்றான். பட் அந்த பிரசன்டேஷன் காணோம். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீக்கிட்டும் வந்து பாக்குறான். டாக்கிட்டாவுக்கு முன்னாடி அங்க நிக்க விட்டுறான். டாக்கிட்டாக்கு ரொம்பவே பயமா இருக்குது எல்லாரும் முன்னாடி நிக்கிறது. பிரசன்டேஷன் இல்லாம நானாலாம் தனியா பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு அந்த டொமாரி பிளேயர் ஒருத்தன் சொல்லியிருப்பான் இல்லையா, அதை நினைச்சு பாக்குறான். சரி ஒரு வாட்டி அவன் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி இருக்கிற எல்லாருமே ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறான். அதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் அவனுக்கு சிரிப்பாயிருது. யோ என்ன இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேக்குறாங்க. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்ப பேச ஆரம்பிக்கிறான் போல்டா. இந்த பாட்டில் வந்துட்டு நீங்க நார்மலா யூஸ் பண்ணாதானே தப்புன்னு சொல்லிட்டு சொல்றீங்க, இது வந்து நாங்க ரீசைக்கிளிங் பண்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம், நாங்க இதை பத்தி மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிட்டே டீடைல்ல பேசிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, இதனால நம்ம கம்பெனிக்கு இன்னும் நல்ல பேர் தான் கிடைக்குமே தவிர எந்த விதத்திலும் கெட்ட பேரா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் டாக்கிட்டா. அப்படின்னா காஸ்ட் பத்தி என்ன நினைக்கிற, இதெல்லாம் பண்றப்ப இன்னுமே அதிகமான காஸ்ட் தான் ஆகும், செலவு அதிகமாகும், நம்மளோட ப்ராடக்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கலாம், அதுல என்ன ஒரு லாபம் இருக்குது, அதுக்கு மேல இந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த ஒரு டிமாண்டுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் ஒரு விஷயத்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யூசியாமா கேக்குறான். QA டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல பேசுறதுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது, நீங்க ஒழுங்கா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இல்ல நீங்க வந்து டிமாண்ட் இல்லன்னு தானே சொல்லிட்டு சொன்னீங்க, இன்னைக்கு நடந்த டெஸ்டிங் செஷன்ல முக்காவாசி பேர் இந்த ஒரு ப்ராடக்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காட்டுறான். இதுக்கப்புறம் வந்துட்டு அவரால் எதுவுமே பண்ணவும் முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி தான் அவனும் வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படி இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மியாசுமி மீக்கிட்ட 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. நீ சூப்பராவே பேசினடா, அது மட்டும் இல்லாம டாக்கிட்டாவும் அவனோட பயத்துல இப்ப ஓவர் கம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா யுசியாமா போய்கிட்டு இருக்கான். டே ரொம்பவே தேங்க்யூடா, நீ தான் எங்களை லாஸ்ட் மொமெண்ட்ல காப்பாத்தி விட்ட, நீ இன்னுமே பழைய யுசியாமா தான் அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். நான் ஒன்னும் பழைய மாதிரிலாம் இல்ல, நான் பேட்மிண்டன் விளையாண்டு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு போறான். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீ இன்னும் மாறவே இல்லை, நீ இன்னும் அதே மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மியாசுமி சொல்றான். அப்ப மீக்கிட்ட வந்து யுசியாமா உண்மையிலேயே இதுக்கப்புறம் நீ பேட்மிண்டன் விளையாடவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப யுசியாமா வந்துட்டு உண்மை என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வரப்ப அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ யுசியாமாவும் இதுக்கப்புறமா இந்த பேட்மிண்டன் டீம்ல வந்து ஜாயின் பண்ணுவானா இல்லையான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.